ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வரல. அந்த அச்சன் கோயில்ல பார்த்த வண்டி ஒரு வண்டி கூட, அச்சன் கோயில்ல பார்த்த வண்டி ஒரு வண்டி கூட இங்க வரல. எல்லாமே அப்படியே தமிழ்நாடு பக்கம் போயிட்டு. வண்டி எல்லாம் ரிட்டர்ன் இங்க தான் வருது. ஆமா, எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருந்து கேரளாக்குள்ள ஒரு வண்டியும் போகல இன்னும். இந்த காட்டுலப்பா, இந்த காட்டு வந்து சரியான டேஞ்சர். ஜனவரி இங்க எங்கேயுமே இறங்கக்கூடாது. இங்கெல்லாம் பயங்கர டேஞ்சர். நம்ம நசிக்கிறோமோ? மயில். ஆமா, மயில். 18 மயில் பார்த்தோம்ப்பா. எல்லாமே பெண் மயில். இந்த ரெண்டுமே இந்த காடு ஃபுல்லாவே ஏகப்பட்ட மயில் தான் இருக்கு பாத்தியா? பாரு எல்லாம் மயிலும் காட்டு பண்ணியும். அப்படிதானே? ஒதுங்கிட்டு ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்ப பறக்குமா? ஆமா ஆமா, அழகா பறந்து அப்படியே லேண்ட் ஆகும் ஒரு இடத்துல. கொஞ்சம் தூரம் போகும் அப்படியே பறந்து. சிங்கம் இப்படி வந்தா மறுபடியும் பறக்கும். ஆமா மக்களே, இப்பதான் பின்னாடி ஒரு வண்டி வருது நமக்கு பின்னாடி. வரவே வராது, நீங்க வருது வருது மக்களே, இப்பதான் வருது. அதனால எங்க இருந்து ரெட் கலர்ப்பா, ரெட் கலர். இந்த சூப்பரா இருக்கு. பறக்கிறதுக்கு ஃபீல் அந்த தண்ணி இது அந்த ஃபேமிலி. நம்ம அங்க இந்த ஸ்விஃப்ட் மயில் பார்த்தா இல்ல, நம்ம அங்க இருந்தே வருது, தமிழ்நாட்டுல இருந்தே வருது இந்த வண்டி. யானைச்சாடி. அப்படியே அமேசான் காட்டுக்கு ஃபீலிங் இருக்குப்பா. அமேசான். யானை கண்டிப்பா இருக்கு. இல்ல யானை காடா இருக்குமோ என்ன இதுக்கங்க? என்ன சவுண்ட் வருது? நல்லா இருக்கலாம். சமான சவுண்ட். ஆமா, ஒவ்வொரு இடம் வரும்போது ஒவ்வொரு சவுண்ட். தண்ணி இதுதான் வந்து தென்மலை வந்துட்டே இருக்கு. ஃபுல்லாக அந்த சேனல் வந்துகிட்டே இருக்குது. அப்படி இது வந்து ஒருவேளை தென்மலை டேமுக்கு போகுமோ அந்த தண்ணி எல்லாம்? தெரியல, எனக்கும் தெரியல. தென்மலை டேமுக்கு போகுதா? ஆனா இருட்டு ஆக ஆகதான் காடோட தண்ணி நல்லா இருக்கு பாத்தியா பாக்குறதுக்கு. அதுக்குள்ளலாம் ரொம்ப டேஞ்சர். நான் தாண்டி உள்ள போனாலாம் மக்களே, இந்த இந்த சேனல் மாதிரி போகுதுல, இதுக்கு அந்த சைடுல இருக்கலாம். அது வந்து சரியான காடு மக்களே. தண்ணிக்குள்ள பாம்பெல்லாம் கிடக்கும். நம்ம நம்பி இறங்கணும் கூடாது. பெரிய பெரிய மலைப்பாம்பு கிடக்கும், தெரியாது நமக்கு. தண்ணிக்குள்ள இப்ப காட்டுக்குள்ள மொத்தத்துல நம்ம இறங்க கூடாது. ஆமா, தண்ணிக்குள்ள மலைப்பாம்பு உண்டப்பா, நீந்திட்டு கிடக்கும். நமக்கு தெரியாதுல்ல. நமக்கு எப்படி தெரியும்? குளிச்சா கொட்டிருமோ ஜனவரி? அது மலைப்பா, ஏன்னா இது ஃபுல்லா காடு, மலைப்பாம்புகள் கிடக்கும். பெரிய பெரிய பாம்புகள் கிடக்கும், நமக்கு தெரியாது. மர கலர்ல கிடக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மர கலர்லயே கிடக்கும்பா. நமக்கு இதுலயே கிடக்கும், நமக்கு தான் தெரியும். நம்ம பார்க்க, நமக்கு அது வாய்ப்பு இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். சும்மாலாம் அது வராது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்பா, நம்ம அந்த பாம்பு ஒண்ணுனா அந்த பாம்பு நம்மள ஒண்ணு செய்யலாம் மக்களே. நம்ம எந்த மிருகத்தையுமே எதையுமே செய்யக்கூடாது. ஆமா, மிருகங்கள் அது அது பாட்டுக்கு. இப்போ இது மிருகங்களோட இடம். நம்ம போய் அந்த மிருகங்கள் ஒன்றும் செய்யவே கூடாது, செய்யவும் முடியாது. நம்ம பலமா மிருகங்கள் பலமான்னு கேட்டால் மிருகங்கள் பலம் அதிகம் மக்களே. யானையெல்லாம் நம்ம எவ்வளோ பலம். நம்ம வெளியில இருந்து பார்த்து ரசிச்சுக்கணும். மிருகங்கள் எல்லாம் காட்டுக்குள்ளக்கு மக்களே, அவங்களுக்கு காடு தான் வீடு. அங்கே தான் அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். காடு தான் அதுகளுக்கு வீடு. நம்ம ஊரெல்லாம் வீடு கட்டி நம்ம அங்கே ஒரு குரூப்பாக நம்ம ஃபேமிலி எல்லாரும் அப்படியே சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்போம். மிருகங்களுக்கு எல்லாம் இங்கே வீடு வீடு அவங்களே இதில்
அவங்க ஃபேமிலியாக இருந்துக்கிடுவாங்க குரூப்பாக. இந்த crocodile உண்டா முதல்ல? மக்களே முதல்ல எல்லாம் இதில் கிடக்குமான்னு டவுட்டாக தான் இருக்குது. இந்த தண்ணியிலலாம் கிடக்காது. அப்பா இந்த முதலோட இப்படி ஒரு வால் இருந்துச்சானே அது முதல்ல தான். முதல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும்பா. இருக்காது. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஆழம் கம்மி, தெளிவாக ஓடுது தண்ணி. கடல்ல இந்த செடி இந்த மரம் வந்து இதில் உடஞ்சி விழுந்துருக்கு. அதை வெட்டி வெட்டி விட்டுருக்காங்க, வழியை மறைச்சி விழுந்துருக்கு. ஆனால் நம்ம அதில் ஒரு 5 செகண்ட் தான் திரும்ப நம்ம முடிக்கலாம். வெளியே அந்த இடத்தோட வெளியே வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ல தொப்பு விழுது. அவ்வளோ பெரிய மரம். நமக்கு நல்ல லக்கு. கடலுக்குள்ளியாப்பா இந்த முதல்ல இருக்கும். கடலுக்குள்ளியா முதல்ல இருக்கும். கடலுக்குள்ள முதல்ல கிடையாது. நல்ல தண்ணீர் தான் இருக்கும். ஆனா அது இங்கெல்லாம் இருக்காது. ஆறுல கூட கிடையாது. லேக்ல நினைப்போம் இந்த குளம். எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது மக்களுக்கு, தெரியாது. நம்ம கணிக்க முடியாது. சில டேம்லயும் கிடக்கும். அடே இங்க இருக்கும்பா. அருவியில் இல்ல லவ்லி கேமிங்களோட ஆறு இல்ல. லவ்லி கேமிங் இல்ல. லவ்லி கேமிங் தான். லவ்லி கேமிங்ல இந்த லவ்லியோட பாக்கிறதுக்கு தண்ணி லவ்லியோட பேர் அவனுக்கு இல்ல. அண்ணா அவன் பேர் ஜோஸ். ரொம்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அல்ல இந்த ஒரு அருவி வேறங்க ஒரு குருவி இல்ல எல்லாம். அது பாக்கிறதுக்கு ஒரு குருவி உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. என்ன நம்பி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வந்து கீழே தள்ளி விட போறேன். அச்சன் கோயிலேருந்து புனலூர் 41 கிலோமீட்டர் போட்டிருந்து நம்ம எவ்வளவோ தூரம் வந்த மாதிரி இருக்கு நடுக்காட்டுக்குள்ளோடி. ஆனா இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டுதுப்பா. ஆமா 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 41 கிலோமீட்டர். நம்ம ஸ்லோவா மெதுவா வரோம்ல. இல்ல ரோடும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு யாரு பாக்கா? ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போக வேண்டியதான். மூங்கில் நேர மூங்கில் மூங்கிலும் நிறைய யானை வரைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல மக்களே, இதெல்லாம் அங்க நிறைய மூங்கில் வரைஞ்சு இங்க ஃபுல்லா யானைச்சாணி போட்டு காஞ்சிட்டே கிடந்திருக்கு பழையசா. எதுக்கு மக்களே? என்ன தூரம் இருக்கு நமக்கு? என்ன 35 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு மக்களே. குத்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். கொடுங்காடு, கடுங்காடு. பாக்க அப்படி இருக்கா? பாக்க அப்படி இருக்கா? இல்லையா உனக்கு? அப்படின்னா டேய், அப்ப இறங்கி போறதுக்கு அவ்வளோ பயந்தா நீ? நான் கேட்டேன். இதுல கண்டிப்பா யானை இன்னைக்கு. யானை செம பயம். ஆமா செம வெளியா இருக்கு இந்த இடம். அப்படி பண்ணாதம்மா. ஜல்லி போட்டுருக்கானுங்க. அப்பனா இது எது ஜல்லியை தட்டிட்டு. ஆனா சில இடத்துக்குள்ள இருட்டா இருக்குது, உள்ள வெளிச்சமே இல்லாம. ஆக்சுவலா வெளியே இவ்வளவு வெளிச்சம் இருக்கு. அந்த சைடுல எல்லாம் எவ்வளவு இடத்துல வெளிச்சமே இல்ல. ஆமா அவ்வளவு இடம் தான் வெளிச்சம். யானை சனி அரபரி நிறைய இடத்துல கிடக்கு. அப்ப இனிமே ரொம்ப கடும் காடா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு அங்க. இப்பமா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு யானையார் பாத்துறோம் அப்படின்னாடே. யானைலாம் நின்னுச்சுன்னா இந்த ரோட்ல நம்மளால யூ டர்ன் கூட போட முடியாது. தூரத்துல உள்ளடி நின்னுச்சுன்னா பாத்துட்டு போறோம். நின்று பார்த்துட்டு ஓடிடணும். நடு ரோட்ல நின்னுச்சுன்னா ஒருக்கா ஞாபகம் இருக்கா? வால்பாறையில மறைச்சு நின்னுச்சு ஒத்த கொம்பன் ஒரு பஸ். எல்லாத்தையும் அப்படியே இதுல கிடக்குது. ஆமா ஒச்ச கொம்பன் மறைச்சு நின்னுச்சு தெரியுங்களா? வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அப்போ ஒரு பஸ் கூட இப்படி நின்னல தும்பிக்கே பஸ்ஸுக்கு மேல வெட்டி நம்ம ரிட்டர்ன் வந்தோம்ல. அப்புறம் வழியே உடல இல்லாம நம்ம ரிட்டர்ன் வால்பாறைக்கு தான் போனோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கே போல விட்டாதானே வழியே. ஃபாரஸ்ட்காரங்க வந்து அதை வந்து விரட்டும் போது அது போக மாட்டேங்குது. ஃபாரஸ்ட்காரங்க வந்தாங்கல்ல. ஆமா லாஸ்ட்ல வந்தாங்க. அவங்களே ஏத்துல நிக்குது. அது அவங்க சுத்துருவாங்களா? விட மாட்டாங்க மக்களே. சும்மா சவுண்ட் போட்டு விரட்டுவாங்க. அது காட்டுக்குள்ள விரட்டி விட பாப்பாங்க.
அது அதுக்கே அடங்க மாட்டேங்குதே. சும்மா அது ஓடி இங்கேயும் அங்கேயும் 2 சைடுமே துரத்துது பத்தியா, அந்த பஸ்ஸையே துரத்திட்டு போச்சு பத்தியா. அது அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தோம், அதை என்னாச்சு தெரியல. ஆனால் அது ரொம்ப கிளாரிட்டி இல்லை. இன்னும் வழி ஃபுல்லாக யானை ஜடியாக தான் டீ கிடைக்குது. தண்ணி போடு. ஆமாம், கொஞ்சமா சவுண்ட்லாம் அதிகமாக கேட்குது. பார்க்கறதுக்கு சவுண்டு கொஞ்சோண்டு போகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நிறைய போகுதுல, வால்யூம் நிறைய இருந்துச்சுல்ல. நம்ம அதில் அப்படி தான் அது கொஞ்சோண்டு தான் தண்ணி வந்த மாதிரி இருக்குது. அருவி மாதிரி சாடுது ரோட்டுக்கு அந்த சைடில். என்ன தண்ணி அதில் வந்தது கொஞ்சோண்டு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு சாடும்போது எவ்வளோ வால்யூம் இருந்தாலும் அருவி பெரிய அருவி மாதிரியே இருக்காது. ஆமா, அதான் சொல்கிறேன். அப்படி பார்க்க அப்படி இருக்கும். அருவி நானே அது அருவி தான். நான் அதை அடைச்சி வச்சுக்கேன். எல்லாரும் போய் குளிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதில் ஒரு மூங்கில் தட்டி வச்சு கெட்டி அது யாருமே உள்ளே போகாதீங்க இல்லையா. ஏன்னா யாரும் உள்ளே போய் விழுந்து மண்டையை உடைச்சிருப்பாங்களா இருக்கும்னா. இன்னொன்று, காட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம குளிக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, யாராவது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போட்டு செக் போஸ்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து விடுவாங்க. சும்மாலாம் விட மாட்டாங்க. மஞ்சள் கலர் லைட்டு பாருங்க. சும்மா இரு. ரோடு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமான ரோடாக இருக்கு. என்ன ஆரோப்ரீன்? மஞ்சள் லைட்டு போடுங்க. இருட்டாயிட்ட. இப்போ இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்கு. தூரம் போய்கிட்டே இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு அதிரப்பள்ளி போற ரோடு மாதிரி தான் இருக்கு. பயங்கர டேஞ்சரான ரோடா இருக்கும் போல இருக்குது. இல்ல வேற நீங்க 7 மணிக்கு கிளம்பணும்னு. 7 மணிக்கு கிளம்பிருந்தா குத்துருட்டா இருந்திருக்குமோ. ரிஸ்கி பயங்கர ரிஸ்கியா இருந்திருக்குமோ. இந்த கோயில் இருக்கு. ரிஸ்கி பயங்கர ரிஸ்கியா. ஆமா மக்களே, பயங்கர இதெல்லாம் சமமான இடம். இதெல்லாம் கண்டிப்பா யானை இது வந்து எப்ப ரோடு ஃபுல்லா கிடக்கு யானை ஜானி. இது நைட்டு ஃபுல்லா இந்த ரோடு நடமாடிட்டு இருக்குமா இருக்கும். நைட்டு வந்தோம்னா ஏகப்பட்ட யானை வழியிலே பார்க்கலாம். நைட்டு வந்தோம்னா புனலூர் போக முடியாது. நேரே காலையில் 6 மணிக்கு தான் புனலூரில் போய் சேர முடியுமா இருக்கும். இந்த காட்டிலோட சவுண்டு தான். ஒவ்வொரு குருவி, பறவை, குருவியோட பூச்சி, எல்லா சவுண்டும் ஒவ்வொரு சவுண்டு ஒரு டோன். எல்லாமே என்ன சவுண்டு தெரியுமா? இதெல்லாம் ஏதாவது ஒரு இதுக்கு அலர்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வண்டி வருதா, அது அலர்ட் சவுண்டு. இது அப்படிதான் எனக்கு தோணுது. ஒரிஜினலாக அந்த வண்டி ஆஃப் பண்ணி போட்டு நின்னோன்னு இந்த சவுண்டு கேட்குமா? தெரியல, கேட்குமான்னு தெரியல. ஆனால் அதில் இடையில ஒரு சவுண்டு அழகாக இருந்துச்சுல்ல. ஆமாம், அது ஏதோ ஒரு குருவி வித்தியாசமான சவுண்டு. ஒரு மியூசிக் மாதிரியே இருந்துச்சு. அது நீ மக்காவுன்னு சொன்ன தானே? அது இது இல்லை, அதை மக்காவு சொல்லல. ஆனால் மக்காவுக்குள்ள சவுண்டு வந்து ஒரு முரட்டு சவுண்டால பாருங்க. என்ன இப்போ கேட்குது இல்லை? என்ன இதை தான் நான் மக்காவுன்னு சொன்னேன். ரோடும் மோசமாக இருக்குது. யானை கடை இதாக வந்துச்சுன்னா ரோட்டில் தப்பிக்க முடியாது. நம்ம ரோடை நம்பி போக முடியாது. ரோடும் மோசம். நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு போனோன்னையா டக்குன்னு பள்ளம் வந்துடுது. நிறைய சவுண்டு வித்தியாசமாக இருக்குப்பா. கொஞ்சம் நல்லா இருக்கு, ரொம்ப கொஞ்சம். இதுக்கு அங்கே ரோடு நல்லாவும் இல்லையா ஆரோப்ரீன்? ரோடு நல்லா இருக்குமா இதுக்கு அங்கே? எதுக்கு மஞ்சள் லைட் போடுங்க. குத்து காடு. ஆனால் உண்மையிலே நைட்டு லேட் நைட்டாக வந்தால் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்க முடியாது. திக்குன்னு இருக்கும். நம்ம டிராவலே திக்குன்னு இருக்கும். இப்பவுமே பின்னாடி ஒரு வண்டி இல்லை, முன்னாடி ஒரு வண்டி இல்லை, ஃப்ரண்ட்லேயும் இல்லை, பேக்லேயும் இல்லை ஒரு வண்டியும். யாருமே நைட்டு வரமாட்டாங்க. ஆனால் பஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அந்த லேடி அப்படி தானே சொல்லிச்சு. போகலாம் தானே சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் போகலாம் தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லுது. ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் போங்க, தைரியமாக போங்க, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுது. யாரு? அந்த டீ கடையில் குடித்தோம்ல அந்த பாட்டி, அது என்ன சொல்லுச்சு, புனலூராவது போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போகிறவள்ள டவரே கிடைக்குமே அப்படின்னு சொல்லுது. கிடைச்சா? ஆனால் இங்கே ஒரு நாள் ஒரு இடமும் டவர் கிடைக்கல எனக்கு.
அங்க போனாதான் கிடைக்கும்னு சொன்னாங்க. புனலூரா? புனலூர் போனா டவர் கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல அது போற வழியில கிடைக்கும்னு சொல்லி. இது என்னது? இது காட்டு பன்னி. எப்படி நின்னுச்சு பாத்தியா? குட்டி மனுஷன் அது நின்னதை பாத்தியா? அப்படி ஒரு மாதிரி நின்னுச்சு. அங்க தண்ணி அது. ஏப்பா அழகா கிடக்கு. யானை இருக்கான்னு பாக்கட்டா? வண்டி வருது அங்க ஏத்தாப்புல. ஆட்கள் எல்லாம் நிக்காங்க. அப்போ ஓகே. ஆனா நம்ம இறங்க வேண்டாம். ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. பெரிய எடுக்கா. சென்டர்ல போனானே ஆபத்து. நல்ல அதான் 2 டைரக்ஷனா விரிஞ்சிட்டு அவள. ஆமா அந்த பக்கம் ஒரு பக்கமா போகுது இந்த பக்கம் போகுது. ஆமா சென்டர்ல தீவு மாதிரி. ஆமா இந்த காட்டுல மயிலும் காட்டு பண்ணியும் தான் அதிகம். ஆனா இந்த ஆளுக்கு நிக்குது. இதுவே ரிஸ்க். நிக்கவே விடாது. ஆமா இவங்க எதுக்கு நிக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பசங்களா இருக்காங்களா? ஆமா அப்ப அவங்களுக்கு பிரச்சனை நிப்பாங்க. ரெட் கலர் லைட் எரிஞ்சு. அது டவர் ஏதாவது இருக்கும் மக்களே. எல்லாம் ரெட் கலர் லைட் உயரமான டவர்ல வைப்பாங்கல்ல மேல. இப்போ அவங்க என்னன்னா அழகா ரெண்டா பிரிஞ்சு போகுது. இதுல சென்டர்ல ஒரு தீவு மாதிரி வந்து அப்புறம் இதுவும் ரெண்டா பிரியுது பாருங்க. போனட் தான் பாரு. இதுவும் ரெண்டா பிரியுது பத்தியா? அடுத்து தான் ரெண்டா பிரியுது. ஆஹா அங்க இது அடுத்தது. அப்ப அந்த ஜங்ஷன் ரெண்டா பிரியுது. இல்லங்க அத தாண்டி வந்துட்டோம். இது ரெண்டாவது பிரியுது. இன்னொரு சேனல்ல ரெண்டா பிரியுது. அப்ப ஏகப்பட்ட இடம் பிரிஞ்சு போகுமா இருக்கும். நான் பார்த்துட்டே தான் வரேன். நம்ம அது பிரிஞ்சது வேற. இந்த பையனை அவ்வளவு வேறும். நல்ல ராத்திரியான பிறகு ஒருவேளை அனிமல்ஸ் பார்க்கறதுக்காக நிக்காங்க. அது அவங்க இதுதானே. என்னன்னா அவங்க இந்த ஏரியா பசங்க மாதிரி தான் இருக்காங்க. கார் அங்க நல்ல வெளிச்சமா இருக்கலாம். அங்க ஏதோ ஸ்டே இருக்கு. அங்க வீடு இருக்கு. வீடு இருக்கோ? இவனுக்கு இதை சாப்பிட கொடுக்குமா? இது மேல ஆக்காம சாப்பிடுங்க. பள்ளம் ஆக்காம அந்த வண்டி வருது. நான் சூப்பி தான் சாப்பிடு. அப்படியே மக்களே. அப்ப அந்த இதை கொடுங்க. பிரிங்கிள்ஸ் சாப்பிடுங்க. பிரிங்கிள்ஸ் சாப்பிடுங்க சாம. வா லாலிபாப் எனக்கு தரமா சாப்பிடுற. அதான் ஜனவரி என்ன அந்த பிரிங்கிள்ஸ் கொடுங்க மக்களே தான். ஆமா இங்க ஒரு ஸ்டே இருக்கு. அண்ணா போட்டுருக்கு பாருங்க. ஸ்டே ஆன் என்ன இருக்கலாம். ஸ்டே இல்ல அது இல்ல. அங்க நான் அங்க ரைட் போட்டு பாத்து பிரிங்கிள்ஸ் அங்க டென்ட் ஸ்டே மாதிரி ஏதோ இருக்குது. ஓ அப்படி. பையனுங்க அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க அந்த சைடு. இல்லப்பா டென்ட் ஸ்டே கிடையாது. அங்க ஏதோ ஃபேமிலி துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்குதுப்பா. வீடு இருக்குமா? வீடு எல்லாம் இருக்குது. அதுல அங்க இருந்து அவங்க மீன் பிடிக்காங்க நைட். ஷார்ப் லெஃப்ட். நைட் சாப்பாடு வண்டி பாத்து. நைட் சாப்பாடுக்கு ஃபிஷ் ஃப்ரையா இருக்கும் அவங்களுக்கு. அப்படிதானே மக்களே? யாரா பிரின் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவாங்களோ? பள்ளம் நம்ம லைட்டும் போட்டுருவோம். ஆமா பெரிய மதியம். ஆனா அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபிஷ். ஆனா இன்னொன்னு பாத்தியா? ஆப்போசிட்ல தான் வண்டி வருது. நம்ம சைடுல நம்ம மட்டும் தான் இங்க போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஆனா பிரிங்கிள்ஸ் எடுத்தியா? இல்ல எடுக்கணுமா? ஆமா லைட் போட்டு எனக்கு ஒண்ணு தரவியா? அப்ப யானை வரதா? யானை வராது. நான் பிடிச்சு தரேன். எல்லாம் தமிழ்நாடு நோக்கி அச்சன் கோயிலை நோக்கி போகுது. அச்சன் கோயில இருந்து புனலூரை நோக்கி யாரும் இது வரைக்கும் வரல.
அம்மா நம்ம மட்டும் தான் போறோம். ஒரு இவங்க போறவங்க எல்லாம் நைட் ரிட்டர்ன் வருவாங்க. தெரியல லேட் நைட் அம்மா நல்லா இருக்கா? ஃபேமிலியா வரவங்க எப்படியும் அப்படி வர மாட்டாங்கல்ல லேட் நைட்டு அப்படிதானே. ரெண்டு ரெண்டு இது நல்லா இருக்கு இந்த சிவப்பு கலரு. அம்மா கொஞ்சம் கொடு வாயா. இல்ல வாயில கொடு. தேங்காயில என்ன இருக்குன்னு பாருங்க. சாப்பிடு. இது ஓகே. அன்னைக்கு வாங்கினது நல்லாவே இல்லை. அப்பா இது லேசு கிடையாது. அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்ல டிக்கா இருக்கு. எப்படி நெரிச்சு உடச்சி வச்சிருக்கு. நீ தண்ணி போறப்ப யாரும் இருக்கும் பார்க்க. நைட்டு 12 மணிக்கு வந்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல? ஏம்மா வரலாமா? யானையா கிடக்கும். வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை, யானையா கிடக்கும். ஒரு யானைக்கும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வரணும். அது விட்டா தானே அரை மணி நேரத்துல விட்டுருமாக்கும் தெரியலையே. முட்டுனா வர வேண்டியதான். இன்னும் 4.1 கிலோமீட்டர்னு எவ்வளோப்பா? இல்லை 4.1 இல்லைல்ல, அது ஒரு வளைவுக்காக போட்டிருக்கு. ஆனால் 33 கிலோமீட்டர் இருக்கு. வெள்ளம் ஒரு இடத்துல கொஞ்சம் டவர் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அப்பா ஊர்ல எனக்கு வேண்டாம். ஏன் உங்களுக்கு பிடிக்கும்டா? வேண்டாம். 2 பேருக்கு அல்ல அம்மா குருன்னா பள்ளம் நான் மூணே தான் சாப்பிட்டேன். அம்மா ஊர்ல நான் வாங்கினேன். சண்டை போடாம சாப்பிடுங்க. நான் மூணே தான் போய் ஆமா மக்களே. சரிம்மா சாப்பிடு. அவன் அம்மாக்கு தர சொல்றான். வேண்டாம் மக்களே, 2 பேரும் சாப்பிடுங்க. அந்த சேனல் இங்க வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கு. வந்துட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் கிளையா தான் போகுது. பின்னாடி வாழங்க எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏமா எடுக்க கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பின்னாடி ஒரு சேனல் தண்ணி அங்கிருந்து வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இந்த சேனலுக்கு அங்க வந்து சரியான திக்கான ஃபாரஸ்ட். ஆமா, சரியான திக்கான ஃபாரஸ்ட். அதான் இதுக்கு அங்க பாரு, ஏதாவது தெரியுதா உனக்கு? வெளிச்சமே தெரியல ஒரு உள்ள. அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் அது. என்ன வந்துட்டே இருக்கலாம். நம்ம அந்த இது வழியா தான் போயிட்டே இருக்கோம். இது சேனல் இல்ல, ஆறு. ஆமா சேனல். நீடம் நிறைய ஜாப்பா. காட்டாறு. இப்போதான் 5 காட்டாறு எல்லாரும். என்ன சவுண்ட்? நான் ஒண்ணே இவங்க 2 இருக்க சவுண்ட்ல அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப கேட்க முடியும். நீ சொல்ற மக்காவ சவுண்ட் இங்க கேக்குது. எல்லாமே ஆமாங்க. ஏன்னா எல்லாம் அடையதுக்கு வந்திருக்கும்ல. கிளிகள் சவுண்ட். டைம் ஆச்சுல. கை வெளியே போட கூடாதுன்னா உள்ளே இருமுக்கல. இங்க லைட் இருக்கு, வீடு இருக்கு. வீடு இருக்கா? அந்த பாருங்க. ஆமா, இந்த இதுல வழி இருக்கு வேற அவங்க. ஆமா, இந்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு வீடு தான் வீடு இருக்கு. அண்ணா 2 வீடு. சிறுத்தை எல்லாம் உண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு இதுல. சிறுத்தைகள் நடமாடும் இடம், ஜாக்கிரதையா போங்கன்னு போட்டிருக்கு. மயில். அது மயில். அங்க வரிசையா வீடு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைக்கா பேருங்க, அவ்வளோ நேரம் பேருங்க பைக்காரங்க. இன்னும் பைக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கு. வருதா? ஆமா, இது எல்லாம் மொத்தமா பைக்கர்ஸ். என்ன வண்டு? அப்பா டீண்டர்ல இல்ல பூச்சி கையில கடிக்கலையா? அப்பா ஜன என்டர்
நிறைய சாப்பிட்டான் இத்தனாண்டு தான் ஏமாங்க சரி சரி சாகு. நம்ம அங்க போய் இருந்தா வாங்கலாம். இங்க பொருள் அங்க இருந்துச்சா வாங்கலாம். அங்க இங்க சாடி இப்படி போகுது. என்ன போகுது அது? இது வந்து அந்த இதுல இதுல சேருது ஆத்துல. ஓடுதுங்க. அந்த ஆத்துல சேருது. நான் இப்படி ஒரு இந்த வாங்குவேன் ரெட் கலர் சரி லாலிபாப் வாங்குவேன். பைக்ல போறாங்கன்னா அது மொத்தமா அப்படியே குரூப்பா போகுது. குரூப் பாட்டு. இந்த ஃபுல்லா இனிமே ஏமாங்குதான். நீ என்கிட்ட இன்னும் சாப்பிட்டா இவங்களுக்கு இது யானை இது வந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே திருப்பி ஓடிடலாம். இதில் அங்கே தூரத்தில் ஆமா பார்த்தா யூ டர்ன் அடிச்சிடலாம். பைக் ஆமா நேரே வந்த வேகத்தில் ரிவர்ஸ் அடிச்சிடலாம். நமக்கு அப்படி இல்லை, யூ டர்னே அடிக்க முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய வண்டி ஃபார்ச்சுனராக ரிவர்ஸ் அடிக்கணும்னா ஒரு 4-5 நேரம் ரிவர்ஸ் அடிக்கணும். இதில் யூ டர்ன் போடணும்னா ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கு. இப்போ இதில் ஒரு பஸ் வந்தாலே ஒதுக்க முடியாது நம்மளால. அப்படி நல்லா இருட்டிட்டு லாலிபாப்பும் கொடுக்க மாட்டேன். இந்த லைட்டு போகிற இதுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆமா கார் லைட். அதெல்லாம் கவனமா போகணும். ஆமா ஹை பீம் போட்டு. சிறுத்தைகள் நடமாடுன்னு போட்டிருக்காங்க. சிறுத்தை நடமாடுனா அதுக்கு சாப்பாடு வந்து மான் கிடைக்கணும். மான் எங்கேயுமே நம்ம பார்த்த மாதிரி இல்லை. பண்ணி இருக்கலாம், காட்டு பண்ணி. காட்டு பண்ணி திங்குமா? திங்காதா? திங்கும். அப்பா மான் மத்தான் சாப்பிடுமா? எவ்வளோ வேற காட்டு பண்ணி மட்டும் தான் எனக்கு. அப்போ பண்ணியை மட்டும் தான் தின்னுட்டு இருக்குமா? அது அப்படிதான் உள்ள மான் இருக்குமா இருக்கும். ஒரு வேளை அந்த சைடு ஏதாவது கணக்குமா இருக்கும். அது மாட்டிக்கிடாது மரத்துல மேல ஏறி நடுதானா? மரம் ஏறுங்களா? மரம் ஏறும். அது மரத்துக்கு தாவி போயிரும் குரங்கு. அட்ட மரம் இந்த இல்லனா குரங்கு என்ன செய்யும்? கீழே குடிச்சிருங்களா? கீழே குடிச்சா அப்படியே இந்த சிட்ட ஸ்பீடா அப்படியே குடிச்சு பிடிச்சிரும்ல குரங்க. அங்கங்க பள்ளமா வேற இருக்குப்பா. இப்படி எப்படி தப்பிக்க முடியுதுல இந்த பள்ளத்துக்கு? சரியான பள்ளம். பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு, பெரிய பள்ளம் அது. யாருக்கு? அது அடர்த்தியா இருக்கப்பா இதுல காடு. நான் இன்னொரு 2 லாலிபாப்பும் கொடுக்க மாட்டேன். நான் இந்த போகப்பட வாங்கி போவேன். ஆல்மோஸ்ட் எனக்கு அதே ஃபீல்ல இருக்கு. அந்த அதிரப்பள்ளி இருக்கலாம், அதிரப்பள்ளி அதே மாதிரி தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா என்ன அங்க யானை பார்த்தோம், இங்க யானை இல்லை, அவ்வளவுதான். யானை சாணி கிடக்கணும், யானையே காணும். இந்த லாலிபாப் இல்ல, இவ்வளவு பெரிய பள்ளம் தண்ணி இல்லை. நீங்க சாப்பிட்டதை வைங்களாங்க. அங்கங்க இவ்வளவு பள்ளம் தண்ணி தேங்கி கிடக்கு. மழை பெய்யுது, தண்ணி தேங்கி கிடக்கனால அது பெரிய பள்ளமா சின்ன பள்ளமா தெரியாம மெதுவா போடுறோம். ஆனா பார்த்தானா உள்ள இறங்குறது 2 அடி இறங்குது. சின்ன வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா தெரியாம உள்ள போட்டான்னு போய் டம்முன்னு பாடி எல்லாம் அடிச்சுன்னா எப்படி அடிக்கும் தெரியுமா? ரன்னிங் போர்டில் வந்து அடிக்குமா எப்படி இருக்கும் வண்டி? ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்கு பள்ளம் அது. இன்னும் தூரம் போகணும். அப்ப யானை பார்க்கணும்னா இல்லை, யானை எல்லாம் பார்க்க முடியாது. புனலூர் போனோம், புனலூர் போறதுக்கு தூரம் அதிகம் இருக்கு. என்ன 30 கிலோமீட்டர் இருக்கு. ஆரோபிரின் தலையை வெளியே போடக்கூடாது. ஆரோபிரின் சொன்னது கேட்டதா? இங்க பாருங்க காய்ஸ், மரத்தையெல்லாம் சாய்ச்சி போட்டிருக்கு. அதெல்லாம் அழகா சொல்லுவோம் வந்துருமா? அந்த காய்ஸ் தான். என்ன
பெரிய பள்ளம் பாத்தியா? ஆமா. நான் சின்ன பள்ளம்டாக்க நினைச்சேன், அது உளுந்து எழும்பும்போது பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு பெரிய பள்ளம்னு. பகல என்ன கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இல்ல. night. அது பார்க்கவே சின்ன பள்ளமா இருக்குண்ணா, இதெல்லாம் சின்ன பள்ளமா இருக்கா, தண்ணி கட்டி உள்ள போடும் போது பெருசா இருக்கு, ஆழம் அதிகமா இருக்குது, ஒரு வீடு ஃபுல்லா உள்ள இறங்கி வெளியே வர்ற அளவுக்கு இருக்கு. தண்ணிங்கிறதுனால தெரியல. இவ்வளவுக்கு அதுல எவ்வளவு மெதுவா போட்டோம், அதுவே அவ்வளவு பெரிய பள்ளம். நல்லா இருட்டிருச்சு. இந்த மரம்லாம் எப்படிப்பா வளைஞ்சிருக்கு இல்லைன்னு இருக்கும்? இது தானே விழுந்துருக்கும். நல்ல மழை பெய்தெல்லாம் மழை பெஞ்சு இந்த பூமியெல்லாம் நல்லா அரிச்சு தண்ணி வேகமா ஓடும்ல, அப்போ நினைக்கிறோம். நல்லா வளர்ந்து 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 கீழே மேப்பு 30 கிலோமீட்டர் இருக்கு, 30 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 30 இன்னும் போகவே என்ன இல்லையா? 30 போக மாட்டேங்குது. என்ன 30 இருக்கு, என்ன 30 இருக்குன்னு சொல்லிட்டே தான் இருக்குது. ஆனா இன்னும் 1 மணி நேரம் 3 நிமிஷம் காட்டுது. அப்பத்துலேருந்தே 1 மணி நேரம் 1 மணி நேரம் தான் காட்டிட்டு இருக்கு. ஒரு கணம் பார்க்கும்போதும் 1 மணி நேரம் எவ்வளோ நிமிஷம்னு காட்டுச்சு. 1.5 மணி நேரம் அப்படிலாம் காட்டுச்சு. இப்போ 1 மணி நேரம் 3 நிமிஷம்னு காட்டுது. இப்போ 1 மணி நேரம் 3 நிமிஷம் கரெக்டாக மணி ஆளு 1900 கரெக்டாக ஆளு. அப்படி பார்த்தாலே 8 மணி ஆயிரும். ஆனால் இது நல்ல அட்வென்ச்சர் ரோடு தான்ப்பா, சரிதானே? யாராவது ட்ராவல் பண்ணி அட்வென்ச்சராக வரணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரோடு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு. ஆனால் இதில் நைட் ஒரு பஸ் வருது சொன்னாங்களா? ஆமாம், நைட் ஒரு பஸ் இருக்கு. அதாவது நம்ம செங்கோட்டையிலேருந்து புனலூருக்கு நைட் ஒரு பஸ் வருது. அதே மாதிரி விடிய காலமும் ஒரு பஸ் அங்கே போகுது. அங்கே போய் 7:30க்கு சேரும் சொன்னாங்க. பைக்கில் வராருப்பா, ஆட்களாக இருக்கும், டபுள்ஸில் வராங்க 2 பேர். ரெகுலராக போகிறவங்களா இருக்கு. காடு எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு ஒருவேளை அங்கேயே எல்லாம் சாத்தி தண்ணி குடிச்சிட்டு இருக்குவோம். காடு ஒன்றும் இது இல்லை. லைட் ஆஃப் பண்ணி எப்படி குத்தி இருக்கா இருக்கு பாத்தியாளா? பாத்ரூமை லைட் ஆஃப் பண்ணி கவனம். எம்மாடி இருட்டா இருக்கு பாத்தியாளா? ஒன்றும் இது இல்லை. சரியான இருட்டு, சுத்து இருட்டு. பின்னாடி லைட்டு போட்டு வச்சிருந்தா, இல்லைன்னா அதுவும் இன்னும். அப்ப இப்போ ஆஃப் பண்ணுங்க. போ எம்மாடி லைட் போல நல்லா இருக்கு. அப்போ நல்ல நிறைய யானைங்க தெரியும். யானை நிறைய தெரியும். இங்க ஏதோ இடம் இருக்கு, வண்டி கோயில். கோயில் இனிமே கொஞ்சம் தூரம் பாஸ் பண்ணிடுறேன். ஆமா, நான் ஃப்ரெண்டு இல்லை, அவங்க அண்ணன்.